அடுத்து இன்னும் ஒரு மாசத்துல பொங்கல் தோப்புன்னு ஒரு 1000 ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க. ராமாண்ணே இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்கண்ணே. இன்னைக்கு 1000 ரூபாய் ஆர்டர்ல பார்த்தா இல்ல. அரசியல் கட்சிகள்லாம் நம்ம சொல்லணுமா, அண்ணே நீங்க 2000 கொடுங்க, அண்ணே கனிமொழி அக்கா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது 5000 கொடுக்க சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க. நம்ம சொன்னதுக்கு அப்புறம் எப்படி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பாருங்க. உடனே முதலமைச்சர் ஆமா நீங்க எல்லாம் சொன்னீங்க, நான் கவனிச்சேன், என்னுடைய சகோதரிகளுக்கு நான் 2000 கொடுப்பேன், 2000 கொடுப்பேன். பாருங்க பிப்ரவரியில இந்த டிராமா எல்லாம் எத்தனை நாளைக்கு தமிழ்நாடு டிராமா. இன்னைக்கு பொங்கல் தொகுப்புக்கு பணம் சொல்ல உடனே உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார், எங்க அப்பா அதை பத்தி பரிசீலனை பண்றாரு, இல்ல தாத்தா காலத்து டெக்னிக். எங்க அப்பா உறுதியா நம்முடைய சகோதரிகளுக்கு பணம் கொடுப்பாரு. உதயநிதி ஸ்டாலின் டைலாக் அடிச்சிருக்கணும், அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். டே 2ல உதயநிதி அடிப்பார். டே 3ல திமுக மூத்த அமைச்சர் பத்திரிகை நண்பர் கேட்பீங்க, அண்ணே என்னே பொங்கல் தொகுப்புக்கு பணம் வரல, அண்ணாமலை என்ன சொல்றாரு, ராமதாஸ் ஐயா சொல்றாங்க, இபிஎஸ் என்ன சொல்றாங்க, பணம் எங்கண்ணே. அண்ணே எங்க ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி, உறுதியா கொடுப்பேன் டே 3ல சொல்லுவாங்க. டே 7 வரைக்கும் இதை டிராமா பண்ணி அப்புறம் டே 15 நாங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுப்போங்க. இந்த டிராமா எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு புளிச்சு 3 வருஷமா என்ன டிராமா பண்ண. அண்ணே பொங்கல் தொகுப்பு பணம் கொடுக்க தான் போறாங்க, இன்னைக்கு அந்த டிராமா பண்ணி கொடுத்துருவானுங்க. மக்கள் பணம் தானே திரும்ப மக்களுக்கு தானே வருது. அதையும் தண்டரா போட்டு திமுக ஒன்றிய செயலர் போட்டோ போட்டு சகோதரிகளை வெயில நிக்க வச்சு அதுல 4 பேர் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் போனா சிகிச்சையும் கொடுக்க மாட்டாங்க. வெறுத்து போச்சுன்னா இவனுக்கு அரசியலை பார்த்து வெறுத்து போய் உட்காந்து இவனுக்கு பண்ற டிராமா. ஒரு 1000 ரூபாய பட்டனை தட்டினா முதலமைச்சர் 10 பயனாளிகளை தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிட்டு 10 பயனாளி நிக்க வச்சு ஒரு தாய்மார் கையில் அம்மா பட்டன் அமுத்துன்னு சொன்னா பட்டன் அமுத்துனாங்கன்னா அப்படி அக்கௌண்ட் 1 செகண்ட்ல விழுவும். திமுக காரன் கடவுளானே அவன் கை காலில் போய் விழுந்து தாசில்தார்ட்ட போய் கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் போய் ரேஷன் கடைக்கு வெளியே நின்று அப்புறம் இந்த வெயில் 6 மணி நேரம் நின்று இவன் இப்ப வருவானோ அப்ப வருவானோ இவன் கொடுக்குற 6000 ரூபாய்க்கு அவங்க படுற பாட்டு இருக்கே. அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அண்ணே இவனுக்கு திருந்த மாட்டானுங்க, திமுக காரன் இவனுக்கு திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணே. இதே தாத்தா காலத்து டெக்னிக். இந்த பொங்கல் தொகுப்பே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார், எங்க அப்பா கண்டிப்பா பெண்களுக்காக பரிசீலனை பண்ணுவார் சொல்லிட்டாரே. அண்ணே சத்தியமா நான் டிவி எதுவும் பார்க்கல, நான் நேரா இங்கதான் வந்தேன். கண்டிப்பா சொல்லியிருப்பார். நாளைக்கு மூத்த அமைச்சர் சொல்லுவார், மகளிர்களை கவலைப்படாதீங்க, எங்க தளபதி உங்களுக்கான வருமாங்க. 10 நாள் கழிச்சு பணம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள ஒரு பில்டப் கொடுத்து அப்ப மக்களுக்கு வருமா வராதான் ஹார்ட் அட்டாக் வர வச்சு திமுக கார கடைசியா கொடுத்தோன்னு அப்படியே லம்பா ஓட்டு அள்ளிக்கலாண்டாங்க. 70 வருஷமா அந்த நான்சென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பொங்கல் தொகுப்பு பயனாளிகளே உங்களுக்கு பணம் வரத்தான் போகுது. நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் 5000 கொடுக்க சொன்னாங்க. 5000 கொடுங்கன்னு மட்டும் நீங்க கேளுங்க, பணம் வருவது உறுதி. யாரும் பேச வேண்டிய அவசியமே இல்ல, உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் விழுகத்தான் போகும். அதை பத்தி ஒரே பண்ணிக்காதீங்க. இந்த தாத்தா காலத்து டெக்னிக் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம இப்பவாச்சும் நமக்கு புத்தி இவனுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி